கடகம் ராசி நவம்பர் 23 முதல் நவம்பர் 30 வரை வாராந்திர ஜாதகம். குரு உங்கள் ராசியின் 9வது வீட்டில் பெயர்ச்சிப்பார். இந்த வாரம் சிறந்த ஆரோக்கியத்தை அடைய உங்கள் காலையை உடற்பயிற்சியுடன் தொடங்க வேண்டும். உங்களைப் பற்றி நன்றாக உணரத் தொடங்க வேண்டிய நேரம் இது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மாற்றத்தை உங்கள் அன்றாட வழக்கத்தில் இணைத்து அதை தொடர்ந்து பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். பணத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டாலும் நீங்கள் அதை பொறுப்பற்ற முறையில் செலவழித்து வருகிறீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த வாரம் அந்த கடந்த கால தவறுகளின் விளைவுகளை நீங்கள் தாங்க வேண்டியிருக்கும். உங்கள் ராசியின் 8வது வீட்டில் ராகு இருப்பதால் நெருங்கிய குடும்ப உறுப்பினர் ஒருவர் பணம் கேட்கும் பல சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. இது அவர்களுடனான உங்கள் உறவில் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படும் போது பொறுமையை இழக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஏனென்றால் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஏதாவது விவாதிக்கும்போது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இது ஒரு மலைப்பாங்கான மலைக்கு வழிவகுக்கும். எனவே நீங்கள் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கவில்லை என்றால் விஷயங்கள் தானாகவே தீர்ந்துவிடும். ஒரு அறிமுகமானவர் நெருங்கிய நண்பர் அல்லது உறவினருடன் எந்தவொரு வணிக கூட்டாண்மையிலும் நுழைவதற்கு முன் உங்கள் உள் உணர்வுகளை கேளுங்கள். நீங்கள் புறக்கணித்து வந்த ஒருவர் அவர்களை முக்கியமற்றதாக கருதி உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க ஆலோசனையை உங்களுக்கு வழங்கக்கூடும். உங்கள் கல்வி ஜாதகத்தின்படி உங்கள் ராசி அடையாளத்தின் மாணவர்கள் இந்த வாரம் பல கல்வி வாய்ப்புகளை இழக்க நேரிடும். இது அதிகரித்த ஆக்கிரமிப்பு மற்றும் எரிச்சலுக்கு வழிவகுக்கும். எனவே நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் அதிகமாக யோசிப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த வாரம் பரிகாரம் ஓம் வாயுபுத்ராய நமஹ என்று தினமும் 41 முறை உச்சரிக்கவும்.